greetings matter. நீங்க கொடுக்கிற ஒரு ஸ்மைல்னால என்ன மாறும்ன்றத வந்து எவ்ரிபடி நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஸ்டோருக்குள்ள வந்துட்டாலே பிகார்ட்லெஸ் ஆஃப் அவங்க வந்து 10,000 பில் பண்றாங்க, 20,000 பில் பண்றாங்க, இல்ல சும்மா பார்த்துட்டு போறாங்கனாலும் எவ்ரிபடி நீட்ஸ் டு கெட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம என்ன எனர்ஜி ஒரு கஸ்டமர் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு கஸ்டமர் திருப்பி வராங்களா வரப்போ இல்லையா. ப்ராடக்ட் டெஃபினெட்லி இஸ் த வின்னர். முன்னாடி ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கஸ்டமர் டு Ilyzly? ஜெயா முனுசாமி. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஓகேவா? நீங்க ஒரு ஸ்மால் ஸ்மைல், ஒரு கஸ்டமர் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கஸ்டமர் வந்து எவ்வளவு பில் பண்ணணும், அந்த கஸ்டமர் வந்து எவ்வளவு பில் பண்ணணும், யார்கிட்ட ஃபாலோ பண்ணக்கூடாது பண்ணணும், இது டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா சந்தோஷமா நீங்க பார்த்து சிரிக்கலாம். எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. The secret sauce of our success is only going to be the kind of energy and the vibe that we give to the customer. If we give the importance to the customer the way they expect it, automatically உங்களுக்கு ஒரு நீடுனா ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் வருவீங்க. Hi, hello, welcome to another episode of Ilyzly Fashion Entertainment. So, இன்னைக்கு episode வந்து it's going to be a very interesting one. So far, நம்ம போட்டுக்கிற contents வந்து you might have seen what are the products that are available in stores. Different topics in terms of நீங்க காலேஜ்க்கு எப்படி போகலாம், கல்ச்சரல்ஸ்க்கு எப்படி போகலாம், ஒரு 2500 இருந்தா எப்படி ஷாப்பிங் பண்ணலாம், இந்த மாதிரி லைக் நிறைய different things பார்த்துருப்பீங்க. இன்னைக்கான episode வந்து it is for you, especially the customers of Ilyzly. நீங்க இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா whatever you see is the kind of experience that we want to give to each and every customer walking into the store. Episode is going to be more of let's say customer experience and sales training. இப்போ நீங்க ஒரு business owner இருக்கீங்க, இல்ல ஃபியூச்சர்ல வந்து ஒரு apparel business இல்ல whatever business you want to start, like what are some of the must to do things to help ensure you create a good culture or good energy to your team. இன்னைக்கு நம்ம மெயினா கவர் பண்ண போறோம். சோ வாங்க டைரக்டா போய் நம்ம என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் எம்பசைஸ் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி எல்லாரும் ஒன்று கூடி இருக்கோம். இன்னைக்கு காலையில வந்து ஒரு 1 hour அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க எல்லாருமே வந்து ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கஸ்டமரே இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கீங்கல்ல, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு ட்ரைனிங் அண்ட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் செஷனா கவர் பண்ண போறோம். நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், இவ்வளவு பேர் இல்ல, ஒரு கடையில நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம்னாலும் நம்ம அந்த எனர்ஜி மிஸ் பண்ணக்கூடாது. அந்த பாசிட்டிவிட்டி ஃபீல் ஆகும் வர பீப்புளுக்கு. இப்போ நீங்களே இப்போ பாருங்க, சிம்பிளான திங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க உங்க ஏரியால இருக்கீங்க, அங்க ஒரு நல்ல வைப் கொடுக்குறவர் பார்த்தா ஒரு கிராஸ் பண்ணாலே உங்களுக்கே அறியாம ஒரு ஸ்மைல் வரும். நீங்க செம்ம டென்ஷனை நடந்துட்டு போனாலும் மேபி அந்த பர்சனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவீங்க. ஸோ அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான திங்ஸ். நான் இருந்த 1 yearல நான் அப்சர்வ் பண்ணது ஒரு விஷயம் தான், நம்மளது வந்து இட்ஸ் அ பியூர் பிளே, ஒரு வைப் பிசினஸ் நான் சொல்லுவேன். ஓகேவா? என்னதான் நம்ம துணி வித்தாலும் நம்ம என்ன எனர்ஜி ஒரு கஸ்டமர் கொடுக்குறோமோ அதை வச்சுதான் நமக்கு கஸ்டமர் திருப்பி வராங்களா வரப்போ இல்லையா. ப்ராடக்ட் டெஃபினெட்லி இஸ் த வின்னர். ப்ராடக்ட்டை தாண்டி யார் தாட்சானி அட்டன் பண்ணாங்க, சூப்பர் அட்டன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டைம் தான் ஏதாவது வேணும்னா தாட்சானி கால் பண்றேன். நான் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசி என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்களும் பார்ப்பீங்க மெசேஜஸ்லாம் குரூப்ல, இந்த ப்ராடக்ட் இருக்கா அந்த ப்ராடக்ட் இருக்கான்ட்டு. இஃப் யூ கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு த கஸ்டமர் த வே தே எக்ஸ்பெக்டட், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு நீடுனா ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் வருவீங்க. பட் உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ்லயே தே கேன் பி ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்து உங்ககிட்ட ஷாப்பிங் பண்றாரு அப்படின்னா அவர் அவ்வளவு பிஸியா இருப்பார். எல்லா டைமும் அவரால் வந்து அவரோட திங்ஸை விட்டு ஷாப்பிங்க்கு டைம் டெடிகேட் பண்ண முடியாது. ஆனா இன்கேஸ் அவர் ஒரு தடவை வந்திருக்காரு, அந்த டைம் நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க, அவருக்கு ஏதாவது வேணும்னா நீங்க பட்டு போட்டோ எடுத்து அனுப்புறீங்க, இல்ல ப்ராடக்டோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டைம் எதுனாலுமே அவங்க உங்ககிட்ட கேட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே அவங்களோட சைஸ் என்ன, ஃபிட் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கீ டீடைல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யூஸ்வலா கஸ்டமரோட பாடி ஷேப் என்ன அப்படின்றது. நம்மளது வந்து இன்னெவிட்டபிளி இட்ஸ் a season dependent business. மந்த் ஆன் மந்த் கண்டிப்பா ஒரு பிசினஸ் நடக்கும். ஆனா சீசன்ஸ்ல தான் we make the most. ஓகேவா? இப்போ சீசன் பாத்தீங்க அப்படின்னா 1 yearல மேபி 6 months 7 months can be good months for us. So அந்த மந்த்ஸ்ல என்ன மாதிரி மைண்ட் செட் நம்ம வச்சிருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு ஈத் வருது அப்படின்னா எல்லாருமே பயங்கரமா சேல்ஸ் பண்ணிருப்போம், எல்லாருமே நல்ல சென்டர்ஸ் பார்த்திருப்போம். ஓகேவா? கம்பெனிக்கும் நல்ல ரெவென்யூ வந்திருக்கும், எல்லாருமே ஒரு ஹை ஆன் மோரலா இருப்போம். நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போற டேஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு குட்டியா நம்ம பண்ற விஷயங்களா இருக்கலாம். ஆனா சீசன் இல்லாத போது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா டிராப் ஆகும். இட்ஸ் இன்னெவிட்டபிள். அது ஆகாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். பாசிட்டிவிட்டி இருந்து இந்த மாதிரி இன்னைக்கு கலகலன்னு இருந்தா நம்ம நேச்சுரலாவே கலகலன்னு ஆயிடுவோம். ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி இருக்கு, சுத்துறவங்க எல்லாம் நெகட்டிவா தான் பேசுறாங்க, பேட் ட்ரிப் பண்றாங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, கடுப்பா தான் இருக்கும். ஓகேவா? அதை தாண்டி வாட் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் தட் வி நீட் டு ஃபோக்கஸ் அப்படின்றது தான் இன்னைக்கான செஷன். நம்ம மெயினா என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பேசிக் திங்ஸ். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, நம்ம ராக்கெட் சயின்ஸோ இல்ல பெரிய புத்திசாலியா இருந்து விஞ்ஞானி ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. சிம்பிளான திங்ஸ் அதை நம்ம கரெக்டா ரொட்டீனா பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்லி வி வில் லைக் ஸ்டார்ட் getting a good vibe. அது starts from உங்களுக்கு முன்னாடி இருக்குல்ல, உங்களுக்கு முன்னாடி who is the first face of the customer to Ilyzly? ஜெயா முனுசாமி. It starts from you. ஓகேவா? நீங்க ஒரு ஸ்மால் ஸ்மைல், இப்போ ஒரு கஸ்டமர் வராங்கன்னா சந்தோஷமா நீங்க பார்த்து சிரிக்கலாம்.
எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க. The secret sauce of our success is only going to be the kind of energy and the vibe that you give to the customer. ஓகேவா? Vibe where does it start from? இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் டைரக்டா முஷ்ரஃபுக்கு கால் பண்ணுவாங்க, முஷ்ரஃபே டீல் பண்ணிப்பா, அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துருவான். ஓகேவா? எதுக்காக அவங்க முஷ்ரஃப்க்கு ரீச் பண்றாங்க? they are coming to Ilyzly, but his Mushraf is being the face of Ilyzly. அதனால தான் next time அப்படின்ட்டு they are coming back to him. So அது everybody needs to start doing. ஓகேவா? அதோட ஃபர்ஸ்ட் திங். ஆனா இப்போ இந்த ஃப்ரேம்வொர்க் நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, greetings, ஒரு introduction, understanding of customer needs, and the needs நீங்க fulfill பண்ணிட்டு இருக்கும்போது what is the kind of energy you should give. இப்போ இந்த recent timesல maybe like individual value contributions வந்து கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிருக்கு. what is the reason அப்படின்னு எனக்கு அது ஹிட் ஆனோடனே நான் வந்து I didn't go and ask people எல்லார்கிட்டயும் போய் என்ன ஆகுது ஏதாவதுன்னு கேட்காம நான் இங்க உட்கார ஆரம்பிச்சு இங்க என்ன நடக்குதுன்னு நானே பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்து கோரா அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா the change in energy. அந்த சேஞ்ச் இன் எனர்ஜிக்கு ரீசன்ஸும் இருக்கு. ஏன்னா இங்க முன்னாடி வேற மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ முஷ்ரஃப் இருந்தான், பாஷா இருந்தான், பிரபாகர் இருந்தான், உமர் இருந்தான். இந்த மாதிரி so many people together in one place. இப்போ ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் ஒரு 8 months வேளச்சேரி டீம் has been giving a good momentum. அது எதுக்குன்னு நான் அந்த ஸ்டோருக்கு போய் சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் த எனர்ஜி. ஏன்னா ஒரு 4 பேர் கலெக்டிவா ஒரு ஸ்மால் யூனிட்டா லைக் டுகெதர் தே ஆர் ஆப்ரேட்டிங். உள்ள போனா ஒரு எனர்ஜி டிஃபரன்ஸ் ஃபீல் ஆகுது. அது அப்படியே கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ்ல அது டிரான்ஸ்லேட் ஆகுது. நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க, என்னதான் சீனா இருக்கட்டும், நீங்க காலைல போய் பசங்களோட சேர்ந்து டீ காஃபி வாட் எவர் யூ டூ, அங்க அப்படியே வைப் மாறிடும். உங்களுக்கு வீட்டுல என்ன நடந்தது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மறந்துடுவீங்க. நீங்க திருப்பி நீங்க வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் காலை வச்சு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வரைக்கும் அது உங்க கவனத்தை விட்டு வெளியில போயிடும். So we need to create a mamba mentality. Mamba mentality என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா நான் அதை செய்வேன். நீங்க பண்ற day to day work, day to day contributions is going to define who you are going to be 5 years down the road, 10 years down the road. நம்மளுக்கு மேபி ஒரு லவ் ஃபெயிலியர் நடக்கலாம், இல்ல வீட்ல கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்ல வந்து சாப்பாடு நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு குக்கு செஞ்சு கொடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்களும் டெய்லி நம்மள அஃபெக்ட் பண்ணும். அதை தாண்டி நான் எதுக்காக இந்த டேவை வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க 24 ஹவர்ஸ்ல ஒரு 6 ஹவர்ஸ் ஃபோக்கஸ் எடுத்துட்டு வந்து பாருங்க. You will start seeing magic in your life. How greetings matter. நீங்க கொடுக்கிற ஒரு ஸ்மைல்னால என்ன மாறும்ன்றத வந்து everybody needs to understand. உங்களுக்கு எந்த பிரச்சனை வேணா இருக்கலாம், உங்க பாய் ஃப்ரெண்டோட சண்டை போடுங்க, வீட்ல அம்மா அப்பாவோட சண்டை, இல்ல whatever it is, இங்க நீங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்கன்னா your day is different. You should become a professional. ஓகேவா? You cannot like carry the baggage and come to work. அது நடந்ததுன்னா நீங்க தான் லூசரா இருப்பீங்க. மேபி 1 மாசம் டார்கெட் விடுவீங்க, 2 மாசம் டார்கெட் விடுவீங்க, இப்போ 4-5 மாசம் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம வந்து கேட்போம்ல, ஏன்னா end of the day your core responsibility, everybody has a responsibility. எனக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. If I don't contribute the way the founder is expecting, maybe things can become difficult for me also. It can become anybody. ஓகேவா? அதுதான் இதோட இது. greeting, ஸ்மைல் பண்ணுங்க. introduction, how you introduce yourself. ஓகேவா? அதெல்லாமே பாப்பாங்க கஸ்டமர். ஹலோ சார், ஐ எம் கலை, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, இல்ல நான் இன்னைக்கு என்ன சார் பண்ணலாம், எதுக்காக சார் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு எனர்ஜி. நீங்க ஜுனேதை பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவனை பாருங்க, அவன் ஒரு வாய்க்கு வரத பேசுவான். ஓகேவா? ஆனா அது கொஞ்சம் பாலிஷ் பண்ணிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஆனா பட் தட் ஒர்க்ஸ், தட் ஹஸ் ஒர்க்ட் சோ ஃபார். இப்போ எங்க அக்காவை பார்த்தானா இன்னைக்கு ஹாய் தீதி அப்படின்றான். உருது பேசுறாலே கிடையாது. இப்போ அக்கா தானே கூப்பிடுவாங்க தமிழ்ல, உடனே அவன் உருதுல மாதிரி தீதி அப்படின்ட்டு போயிடுறான். வேற யாராவது வந்து அதுக்கேற்ற மாதிரி அவன் பேசுறான். ஸோ இதெல்லாமே இதுக்கு பேர் ராப்போ பில்டிங் அப்படின்னு. ஓகேவா? இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா ராப்போனா என்ன, ஒரு எனர்ஜி கிரியேட் பண்றது ஒரு பர்சனோட. உங்க நெக்ஸ்ட் உங்களை பத்தி நினைக்கணுன்றதுக்காக. ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்மைல் டு ஹவ் யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். பெருசா யோசிக்க வேண்டாம், சிறுசா ஒழுங்கா அது திருப்பி பண்ணாலே நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத ஈஸியா பண்ணீங்கன்னா ஹவு கேன் வேளச்சேரி அச்சீவ் இட். வாக்கின்ஸ் அதெல்லாம் தாண்டி ஹவ் ஹவ் பீன் ஏபிள் டு டூ கன்சிஸ்டன்ட்லி. ஏன்னா அவங்க ஒரு டீகோட் பண்ணிட்டாங்க. ஒரு கஸ்டமர் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணும், இந்த கஸ்டமர் வந்து எவ்வளவு பில் பண்ணும், அந்த கஸ்டமர் வந்து எவ்வளவு பில் பண்ணும், யார்கிட்ட ஃபாலோ பண்ணக்கூடாது இது டீகோட் பண்ணி வச்சிருக்காங்க. Where it becomes easier. So இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. மேபி லைக் சம் ஸ்டோர்ஸ்ல லைக் டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கா லீடர்ஷிப்ல இருந்து டிசிஷன்ஸ் எடுத்து எல்லா ஸ்டோரியும் சீக்கிரமா to be at the same level of inventory we are working. So அதுக்கான things தான் இப்போ பாஷா கவர் பண்ண போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் greetings, introduction, உங்களோட ஸ்டோர் VM, ப்ராடக்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபோல்டிங், ராப்போ பில்டிங், ஒரு குட்டி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரோல் பிளே கூட அவன் பண்ணி என்கிட்ட நீ பேசும்போது நீ சொல்லிட்டு இருந்தல இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ யூ கேன் கம்ப்ளீட்லி டூ ரோல் பிளே. இந்த செஷனை வந்து லெட்ஸ் மேக் இட் லைக் மோர் ஆஃப் அ லிஸ்னிங் செஷன். ஓகேவா? கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருங்க. இன்கேஸ் போர் அடிச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க, டீ சாப்பிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஆனா புட்டின் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க டைம். சீனியர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இப்போ ஜுனேத் மாதிரி ஆளுங்க, முஷ்ரஃப் மாதிரி ஆளுங்களோ இல்ல தாட்சானி மாதிரி ஆளுங்க, கலை எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பிரியனுக்கோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நம்ம இப்போ என்ன பேசுறோம்ன்றது ஒரு 80-70% ஆஃப் தி திங்ஸ். ஆனா இது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டா ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் இன்டராக்ஷன்ல பண்ண போறோம்ன்றதுக்காக தான் இந்த செஷன். ஓகேவா? அது எல்லார்கிட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒன் லாஸ்ட் திங், முனுசாமி எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த ஸ்டோருக்குள்ள வந்துட்டாலே regardless of அவங்க வந்து 10,000 பில் பண்றாங்க, 20,000 பில் பண்றாங்க, இல்ல சும்மா பார்த்துட்டு போறாங்கனாலும் everybody needs to get the same experience. ஓகேவா? அதை இனிமேல் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ்,
நீங்க வந்து வெளில போயிட்டு நம்ம மெட்ராஸ் தூய தமிழ்ல பேசிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? கடைக்குள்ள வந்துட்டா ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க, ஒரு ஃப்ளோர் டெக்கரம்ன்றது இருக்கணும். ஓகேவா? இங்க உள்ள வந்துட்டு டே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க உள்ள வந்தீங்கன்னா அதுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை இது பண்ணிக்கோங்க. இந்த டோருக்கு வெளில போயிட்டு நீங்க வந்து நாக்குமுக போட்டு டான்ஸ் ஆனாலும் ஆடிக்கோங்க. That's not at all anybody's concern, but உள்ள வந்து it should be like extremely professional. Okay.